மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவானின் சஞ்சாரம், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, என்ன செய்யணும், செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்தில் மிக பெரும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் உங்களுக்கு அடிக்கப் போகின்றதா, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது ஒழியும், மிக முக்கியமாக எதிரிகளின் தொல்லை நீங்குமா அப்படின்ட்டு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். முடியும் போதும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே முடியும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கடந்த காலங்களில், கடந்த ஆண்டுகளில் பட்ட கஷ்டங்கள் இந்த வருடத்தில் நீங்க போகின்றது. 7.5 சனி படிப்படையாக முடிவுக்கு வரப்போகின்றது. பாத சனி நடந்தாலும் சனி பகவான் கொடுத்த சோதனைகளை தாங்கி வைரம் வாய்ந்த கட்டையாக மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்நேரத்திற்கு மாறியிருப்பீங்க. வெற்றிகளை தேடி தரக்கூடிய ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார இருக்க போகின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமான நிலைக்கு வரும். நிச்சயம் முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். வருமானம் பல வழிகள்லையும் அதிகரிக்கும். உங்களுடைய மகரம் ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிற்கு இந்த வருடத்தில் இடப்பெயர்ச்சி ஆகின்றார். குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு தெளிவாக கிடைப்பதால் கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது என்று 100% உறுதியாக சொல்லலாம். கடந்த காலங்களில் வேலை இழந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும். வேலையோட ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் என்று சொல்ல வேண்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சிலர் நொடிந்து போயிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி தொழில் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. தொட்டது துலங்க போகும் பொற்காலம் என்றால் அது 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார நிச்சயம் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுக்க போகின்றது. 2024ஆம் ஆண்டு உங்களுடைய ஒட்டுமொத்த கவலைகளும் நீங்கும் ஆண்டு. மனதளவில் உற்சாகமும் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். இளைஞர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியம் நிச்சயம் நடந்தேறும். திருமணம் நடந்து பிள்ளை பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு கடந்த காலங்களில் ஏங்கி தவித்தவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். படித்துவிட்டு நீண்ட நாட்களாக நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டம். வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டா ஆஹா ஓஹோ என்று நீங்கள் இருக்கலாம். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க போறீங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். ஆனால் மற்றவர்களிடம் பழகும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிச்சிடும். மற்றவர்களின் நலனுக்காக தன் நலனை பார்க்காமல் உழைப்பீங்க. எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் சற்று காரியத்தில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம் பெருசாக பாதிப்படையாது. வீண் வாக்குவாதத்தால் சற்று பகை உண்டாகலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஏதேனும் பயணம் செய்யும்போது தடங்கள், வீண் செலவு போன்றவைகள் கூட ஏற்படும். இருந்தாலும் நன்மைகள் தான் உண்டாகும். பண வரத்து அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்கும். வாகன யோகம் உண்டு. பெரியோர்களின் உதவியும் கிடைச்சிடும். மனதில் தைரியம் உண்டாகி எதிலும் தயக்கமோ பயமோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படவே ஏற்படாது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்களுடைய செயல் திறமை அதிகரிச்சிட்டோம். வாக்கு வன்மையால் லாபத்தை பார்ப்பீங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக்கிட்டோம். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும். புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்பு எல்லாமே கிடைக்க பெறுவீர்கள். அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகிவிடும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைத்துவிடும். மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை காணப்படும். கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கிவிடும். குழந்தைகளுடைய கல்விக்காக பாடுபட வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இறுதி வரைக்கும் குழந்தைகளுடைய திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீங்க. உறவினர் வருகையும் நன்றாக இருக்கும். யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நல்லதாக இருக்கும். 2024 ஆண்டு இறுதிக்குள்ளார முடிவதற்குள்ளார தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகி உங்களின் நிதி நிலையும் உயர்ந்துவிடும். கடன் பிரச்சனைகள் நிச்சயம் குறைந்துவிடும். தொழில் போட்டிகள் விலகிவிடும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகிவிடும். நீண்ட தூர பயணங்களின் மூலமாக லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் கிடைத்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கிவிடும். குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பேரும் புகழும் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி போடுவீர்கள். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கிவிடும். எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமை உண்டாகிவிடும். வீண் சண்டையை யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அனுசரித்து போங்க. வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன் கொடுக்கும். மனதில் புதிய உற்சாகம் ஏதோ எப்படியோ ஒரு வகையில் பிறந்துவிடும். தன்னம்பிக்கை அதிகரிச்சிடும். உங்களுடைய முயற்சிக்கு சாதகமான பலன்கள் கிடைத்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கெட்ட கனவுகள் கூட தோன்றி மறையும். நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள்ளார இருக்க வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாடு மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் எந்த நேரத்திலையோ அனுசரித்து போங்க. பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். அவர்களை அன்புடன் நடத்துவது நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்றாறு போலவே நிச்சயம் கிடைத்துவிடும் என்பதை சொல்ல வேண்டும். உங்களுடைய மகரம் ராசிக்கு சனி பகவான் 2024 ஆண்டு முழுவதுமே 2ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் பொதுவாகவே பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. குறிப்பாக சனி பகவான் 2024 ஆண்டு முடிவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில் இருப்பார். இதன் காரணமாக வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. பேச்சில் கோபத்தை கட்டுப்படுத்தி இனிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு போங்க. எதிர்த்து பேசி வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாதீங்க. பணிவாக இருங்க. ஏன்னா 7.5 சனி காலத்தில் பணிவாக இருப்பவர்களை சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்.
உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வார். ஆணவத்தில் ஆடும் நபர்களைத்தான் தலையில் தட்டி அமர வைத்து விடுவார் சனி பகவான். ராகு பகவான் உங்களுடைய மகரம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டில் 3ஆம் வீட்டிலும், கேது பகவான் பாக்கியஸ்தானமான 9வது வீட்டிலும் இந்த 2024ஆம் ஆண்டு முடியும் வரை பயணம் செய்கின்றனர். இதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு வருமானத்தையும் வசதியான வாழ்க்கையையும் சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார். அதே போன்று ராகு கேது பகவானும் உங்களுக்கு அள்ளித்தருவார். ஆன்மீக பயணங்கள் அதிகம் செய்ய போகிறீங்க. கோவிலாக சென்று இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வர போகிறீங்க. அந்த அளவிற்கு வருமான வசதி வாய்ப்புகளை ராகுவும் கேதுவும் உங்களுக்கு தரப்போகின்றனர். இந்த ஆண்டு முழுவதுமே செவ்வாய்க்கிழமைகளில் விநாயக பெருமானை நீங்கள் குறிப்பாக மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேர்வார். உறவினர் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளையும் சுமக்க நேரிடும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாக போகின்றது. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபத்தை பார்ப்பீங்க. சிலர் குடும்பத்தினரோடு சேர்ந்து தொழில் செய்து லாபத்தை பார்க்க அருமையான காலகட்டம் இது என்றே சொல்ல வேண்டும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் மிக பெரும் வெற்றியை அடையலாம். சேமிப்பு உயரும். உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர்கள். கடமைகளை காப்பாற்றுவீர்கள். பொருளாதார பிரச்சனை இருக்காது பெருசா. வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் சற்று தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். அதனால் சில சமயத்தில் விரக்தி அடைவீங்க. மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் நிச்சயம் உண்டாகும் என்பதையும் மறந்துவிட முடியாது, அதாவது மறுத்துவிட முடியாது. சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தால் பண வசதி நிச்சயம் கூடிவிடும். தெய்வ சிந்தனையும் அதிகரிச்சிடும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பு உண்டாகிவிடும். எதிர்பார்த்த தகவல் உங்களை வந்து சேரும். இடமாற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்பட்டு பெருசாக லாபத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உண்டாகி மறையலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். மனதில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி பெண்களுக்கு உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு லாபத்தை பார்க்க போகிறீங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகும். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய திறமையால் சமாளிப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து சென்று கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பும் மகரம் ராசியில் பிறந்த உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வையுங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல செயல்படவில்லை என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரும் சோதனை காலகட்டமாக மாறிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பழகக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்ற சில சமயத்தில் சில சந்தேகங்கள் இந்த மாதிரி ஏற்படலாம். ராகு பகவானுடைய சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் மிக பெரும் அளவில் முன்னேற போகிறீங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய பலத்தால் பாதிப்பை உண்டாக்கியவர்கள் எல்லாம் விலகி சென்றுடுவாங்க. அதாவது எதிரிகள் எல்லாம் தெரித்து ஓடிவிடுவார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டுமென்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வந்தாலே போதும், நிச்சயம் சாதகமாக முடியும். சில பொருட்களை களவு கொடுக்கவும் நேரிடலாம், பார்த்து இருந்துக்கோங்க.
உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் என்பதையும் ஒரு முறைக்கு இருமுறை சொல்லியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகள் இனிமையாக நடந்தேறி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்க மிகச்சிறந்த காலகட்டமாக இது இருக்கின்றது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சல் அதிகரித்தால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். அதன் மூலம் உங்களுக்கு மிக பெரும் பண வரவு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எதிர்பார்த்த லாபம் தொட்டது துலங்கும் என்ற வகையில் அனைத்து தொழிலிலும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார எப்பேற்பட்ட தடை, தாமதங்கள், பிரச்சனைகள், பணத்தொல்லைகள் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வெற்றிலை பாக்குடன் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொல்லைகளும் நீங்கும். சுகபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆண்டு முடிவதற்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.